லூக்கா 22:46 சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நவீன காலங்களில் தனி மனிதன் தான் செய்ய வேண்டிய அநேக கடமைகளையும் வேலைகளையும் பிறர் மூலம் செய்வித்துக் கொள்ளும் நடைமுறைக்கு வந்துவிட்டான். தேவனை விசுவாசிக்கின்ற பலர் தங்களுடைய தேவனை நோக்கி ஜெபிக்க விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கும் பொறுப்பை தேவ ஊழியர்கள் மேல் சுமத்தி விடுகின்றனர். தேவ ஊழியர்கள் பிறருடைய கஷ்டங்களில், பிரச்சனைகளில், போராட்டங்களில் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள்தான். அதே வேளையில் விசுவாசிகள் தங்களுடைய ஜெபத்தை குறைவாக மதிப்பிடவும் கூடாது. அது தவறான எண்ணம். தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு அருகில் செல்லும் கிருபையை பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் எப்போதும் பிறருடைய ஜெபங்களையே வல்லமையுள்ளதாய் எண்ணி ஓடும்போது தேவன் நமக்காக திறந்து வைத்திருக்கும் வாசலை அசட்டை செய்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த தம்முடைய சீடர்களை பார்த்து, பயப்படாதேங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபியுங்கள் என்று திரும்ப திரும்ப வற்புறுத்தினார். எனவே தேவ பிள்ளைகளே, நமக்காக மற்றவர்களை ஜெபித்துக் கொள்ள சொல்வது தவறல்ல. ஆனால் அதே சமயம் தேவனிடத்தில் நம்முடைய உறவு சரியாக இருக்கவும், சோதனையில் ஜெயிக்கவும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழவும் வேண்டுமானால் அதற்கு நாமே தேவனோடு நேரடியாக பேச வேண்டும். அதாவது நம்முடைய தனிப்பட்ட ஜெபமே நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றும். அப்பொழுதுதான் தேவன் நம்மில் மகிமைப்படுவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.